Watch full video. ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரவையை வறுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்கான கர்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 hour to 45 minutes அப்படியே வச்சிடலாம். 45 minutes ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 minutes வேகணும். இப்போது இட்லி ரெடி ஆகிடுச்சு. பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமலே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. எம்மி, டேஸ்டி அண்ட் சாஃப்டான ரவை இட்லி ரெடி. உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.